இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு ஈசனத்தம் டு அரவக்குறிச்சி நடுவில் பண்ணப்பட்டி அப்படின்ற வில்லேஜில் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் நமக்கு ஒரு லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. டோட்டல் லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 76 சென்ட் இதில் வந்துடுதுங்க. நாலா பக்கமும் டைமண்ட் வேலியோட பக்காவான கேட்டோட நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸோட வந்தால் போனால் தங்குறதுக்கு நமக்கு சூப்பரான லேண்ட் வந்து நமக்கு இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. வீட்டை பார்த்தாலோ ஃபார்ம் ஹவுஸை பார்த்தாலோ அல்லது வந்து தோட்டத்தை பார்த்தாலோ எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிடிக்குங்க. அங்கனைக்கு தொட்டி கட்டியிருக்காங்க, பைப்லைன் பண்ணியிருக்காங்க, தென்னை மரங்க ஒரு 70 மரங்க இருக்குங்க. கிளமேல் நீளமான நிலம், நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து தடம் போட்டிருக்காங்க. கிழக்கு பக்கம் வந்து நமக்கு ஆற்றுக்கு இறங்குற மாதிரி தடம் போட்டிருக்காங்க. கிழக்கு பக்கம் நம்ம கேணி வந்துடுதுங்க. கிழக்கு பக்கம் நம்ம கொடகனார் வந்து போகிறனால நமக்கு வாட்டர் வருஷம் ஃபுல்லாக வந்து எந்த ஒரு ஷார்ட்டேஜுமே கிடையாதுங்க. கேணியை பொறுத்தளவுக்கு 20 முளை கேணிங்க, 5 HP ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது. சட்ரு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. சப்பு போட்டிருக்காங்க. வெள்ளாமல் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு தென்னை மரம் வைக்கிறதுக்கு சூப்பரான லேண்டுங்க. இந்த ஈசனத்தம் டு அரவக்குறிச்சி நடுவில் இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்குது. ஏக்கர் 28 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரில் வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது சந்தேகம் தான் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.